இவ்வளவு பெரிய விஷயங்கள் வருது. இதே மாதிரி அம்பேத்கரை பத்தி பேசினப்ப அமித்ஷாவை கண்டித்து அறிக்கை விட்டாரு. அப்படியேப்பட்ட விஜய் அவர்கள் ஏன் பெரியாருக்கு எதுவுமே சொல்லல? அப்ப இன்னும் அவர் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் உள்ள தான் இருக்காரு. அந்த மாதிரி நீங்க பார்க்க கூடாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய டாக்டிக்ஸ், இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நம்ம விழாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வந்து இவர்கள் வந்து பாஜகவை கேட்க மாட்டார்கள், உங்களை கேட்பாங்கன்னு நீங்க சொல்றீங்களே. எங்களுக்கு முன்னாடி நாங்க பெரியார் வழியில தான் நடக்கிறோம், சமூக நீதி பயணத்துல நாங்க சீர்திருத்தம் கொண்டு வரோம், பெரியார் ஐயாவை நாங்க வணங்குறோம்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாமே, நான் என்ன சொல்றேன், நீங்க எனக்கு நினைவு சரியா இருந்தா ஐயா எச் ராஜா அவர்களை வந்து வழக்கு போட்டு கைது செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன், பெரியார் அவர்களை பற்றி பேசியதற்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செஞ்சது ஏன் இன்றைக்கு வரைக்கும் வந்து சீமான் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல? நீங்க ஆட்சியாளர்கள் தானே, நீங்க அதிகாரத்தில் தானே இருக்கீங்க. பெரியார் ஐயா இந்த மண்ணிற்காக உழைத்ததை நீங்க ஏற்கிறீங்கல்ல, ஏன் இன்றைக்கு வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுக்காம ஏன் திரும்ப திரும்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? இப்போ நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்கன்னா போராட்டம் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க ஆளுங்கட்சி தானே, நீங்க நினைச்சா நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஒரு மக்களுக்காக உழைத்த தலைவரை வந்து இது அவதூறு பரப்புறாங்க, ஆதாரம் இல்லாம பேசுறாங்க, ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல?